நெல்லையைச் சேர்ந்த இளைஞருடன் காதலில் விழுந்த வியட்நாமைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தமிழ்நாட்டு பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்துள்ளார். நெல்லை டவுனைச் சேர்ந்த மகேஷ் என்ற பிபிஏ பட்டதாரி வியட்நாமில் உள்ள நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அங்கு உடன் பணியாற்றும் ருகின்லி கை என்பவருடன் காதல் வளர்ந்துள்ளது. 4 ஆண்டுகளாக காதலித்து வந்த இருவருக்கும் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் நெல்லையில் திருமணம் நடைபெற்றது. மணமகளின் தாயார் திருமண விழாவில் கலந்து கொண்டு திருமண வைபவங்களை கண்டு மகிழ்ந்தார். கடந்த வாரம் நடைபெற்ற மகேஷின் தங்கையின் திருமணத்துக்கு வந்த நுகின்லி அப்போது நடைபெற்ற தமிழ்நாட்டு பாரம்பரிய திருமண வைபவங்களை கண்டு வியந்துள்ளார். அதேபோல தனது திருமணமும் நடைபெற வேண்டும் என ஆசையை வெளிப்படுத்த உடனடியாக அவரது ஆசையை நிறைவேற்றியுள்ளார் மணமகன் மகேஷ். கோவை ராமநாதபுரம் பகுதியில் மருதூர் மாரியம்மன் from Vietnam. Then right now I'm wearing dress of Indian. Then I'm really happy today to be an Indian wife. Yes, my husband from Tamil Nadu. Hi everybody, vanakkam. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இளவட்ட மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதையொட்டி புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை என பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட கட்டுமாடுகள் கடை வீதிகளில் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டன. பார்வையாளர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் காளைகள் பாய்ந்து போயின. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கல்யாண பசுபதீஸ்வரர் மற்றும் அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து யாக பூஜைகளுக்கு பின் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தஞ்சை கும்பகோணம் பஞ்சவன் மாதேவியின் பள்ளிப்படை ராமலிங்க சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து குடிநீர் குடங்களை தலையில் சுமந்து வந்த சிவாச்சாரியர்கள் கலசம் மீது ஊற்றினர். 1000 ஆண்டுகள் பழமையான கோயிலில் 61 லட்சம் மதிப்பீட்டில் அறநிலையத்துறை சார்பில் புனரமைப்பு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் செங்கல்பட்டில் உள்ள கெங்கைச்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 400 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் 90 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 911 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரயில்வே பீடர் சாலையில் உள்ள அரசு மதுபான கடை மூடிய பின் கடை பின்புறம் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாக நகர காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்றபோது அங்கிருந்த நபர் ஒருவர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓடினார். மதுபான கடை பின்புறம் காவல்துறையினர் சோதனை நடத்தி சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 911 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரியில் போலி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் ராணுவ வீரர் பெருமாள் எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்திருக்கிறார். அப்போது பின்னால் நின்று கொண்டிருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் பின் நம்பரை தெரிந்து வைத்துக் கொண்டு சிறிது நேரம் கழித்து போலி ஏடிஎம் அட்டை மூலமாக 10,000 ரூபாயை எடுத்திருக்கின்றனர். வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டிருப்பதாக குறுஞ்செய்தி வரவே பெருமாள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். எனவே அந்த ஏடிஎம் மையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் பீகாரைச் சேர்ந்த ரமேஷ் மேத்யூ மற்றும் சுனில் ஷானி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை அவனியாபுரத்தில் கூட்டுக் குடிநீர் திட்ட குழாயில் மோதி அரசு பேருந்து விபத்துக்குள்ளானது. சாலையோரம் இருந்த தரைப்பாலத்தில் பேருந்து மோதியதில் கூட்டுக் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. ஆரப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் திருப்பிய போது விபத்துக்குள்ளானது.
நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியில் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள நாடார் குளத்தை தூர்வாரி சுற்றுச்சுவர் அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடையிலும் வற்றாத இந்த குளத்தை சுற்றி கருவேல மரங்கள் சூழ்ந்தும் படித்துறைகள் சேதமடைந்தும் காணப்படுவதாக கூறுகின்றனர். தற்போது இந்த குளத்தில் உள்ள நீர் மாசடைந்து கழிவுநீர் போல இருப்பதாக கூறும் மக்கள் அதனை சுத்தப்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வாரணமாயிரம், தீபாராதனை, அன்னதானம் உள்ளிட்ட வைபவங்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பவுண்டரிபுரத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோமநாத சுவாமி கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் உபயதாரரால் புனரமைக்கப்பட்ட கோயில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மீண்டும் சேதமடைந்து வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் இயங்கும் தனியார் சைசிங் நிறுவனத்தால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த ஆலையில் 300க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் செயல்படுகின்றன. இதனால் அதிக அளவில் ஒளி மாசு மற்றும் நில அதிர்வு ஏற்படுவதாக கூறும் மக்கள் நள்ளிரவில் கூட தூங்க முடியாமல் தவிப்பதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் முகக்கவசம் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் மகா காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு இஸ்லாமியர்களை மேலதாளம் முழங்க வரவேற்று கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக நடைபெற்ற இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாவீர் ஜெயந்தியொட்டி உலக அமைதி வேண்டி ஜெயின் சமூக மக்களால் மயிலாடுதுறையில் நவ்கர் மகா மந்திர் விழா நடத்தப்பட்டது. 500க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி உலக அமைதிக்காக வழிபட்டனர். திருப்பூரில் 15 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இருவருக்கு 20 ஆண்டு சிறை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மாணவி புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். மணப்பாறை அருகே கஸ்பா பொய்கைப்பட்டியில் குளிக்கச் சென்றபோது கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த விஷால் என்பவரின் உடலை தேடும் பணி தாமதமானதால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தவக்காலத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை அன்னச்சத்திரம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் ராம் தியேட்டரிலிருந்து பெரும் சிலுவை ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் மண்டியிட்டு நேர்த்திக் கடனை செலுத்தி ஆலயத்தில் கூட்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். வழக்காடிகள் தங்களுக்குள் சமரசம் செய்து கொள்வது குறித்த விழிப்புணர்வு பேரணியை கரூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் முதன்மை நீதிபதி சண்முக சுந்தரம் மற்றும் ஆட்சியர் தங்கவேல் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். எட்டயபுரம் அருகே எத்திலப்பன் நாயக்கன்பட்டியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் பங்குனி கொடை திருவிழாவில் 108 பால்குடங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பங்கேற்று தீபாராதனை செய்து அம்மனை வேண்டி வழிபட்டனர்.
பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக வெண்ணெய்த்தாழி விழா நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்த நாடியம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நீதிமன்றங்களில் சமரச தீர்வின் பயன்களை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிபதி பூங்குழலி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகளில் பேரணி நடைபெற்றது. சென்னை வியாசர்பாடி அருகே காக்காமுட்டை படபாணியில் ரயிலில் சென்று கொண்டிருந்த இளைஞரின் செல்போனை பறித்த நபர் கைது செய்யப்பட்டார். மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில் படிகட்டில் அமர்ந்து பயணித்த கமல்ஹாசன் என்பவரின் செல்போனை இளைஞர் ஒருவர் கம்பால் தட்டி பறித்துச் சென்றார். சம்பவம் குறித்து கமல்ஹாசன் அளித்த புகாரில் கொச்சக்கடலை என்பவர் கைது செய்யப்பட்டார். காரைக்குடி சின்னையா அம்பலம் தெருவில் பள்ளியின் பின்புறம் ஓடும் கால்வாயில் திறந்த வெளியில் கழிவுநீர் செல்வதால் மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. திருப்பூர் தாராபுரத்தில் மாரியம்மன் கோவிலுக்காக 1000 பேர் தீச்சட்டி எடுத்து அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அமராவதி ஆற்றிலிருந்து புனித தீர்த்தத்தை எடுத்து வந்து கோவிலில் வழிபாடு செய்தனர். வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர் ராஜ் நடராஜன் கோவையில் செயல்படும் தன்னுடைய நிறுவனமான ரூபி ரியல் எஸ்டேட்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய முருகன், ஜோஷ்வா ஆகியோர் போலி ரசீதுகள் மூலம் 10 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். மோசடியை உறுதி செய்த காவல்துறை இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. உடுமலைப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு 100 ஆண்டு பழமை வாய்ந்த கம்பம் நடுதல் விழா நடைபெற்றது. பக்தர்கள் மேளதாளம் முழங்க கம்பத்தை கோவிலுக்கு கொண்டு வந்து வழிபட்டனர். வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளி காவலாளி முகமது இர்பானை கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த அவருடைய உறவினரான ரஃபிக் பாஷாவை வாணியம்பாடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரின் சகோதரி காவல் நிலையம் முன்பு விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி பகுதியைச் சேர்ந்த ஐயாவுவின் மகன் தினேஷ். இவர் மீது கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் இருப்பதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடந்த அடிதடி தொடர்பான விசாரணைக்காக தினேஷை அழைத்துச் செல்ல நடுக்காவேரி காவல் ஆய்வாளர் சர்மிளா வந்துள்ளார். அப்போது நடந்த வாக்குவாதத்தில் தினேஷின் சகோதரிகள் கீர்த்திகா, மேனகா இருவரையும் ஆய்வாளர் சர்மிளா தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த கீர்த்திகா, மேனகா இருவரும் காவல் நிலையம் முன்பே விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். விஷமருந்திய சகோதரிகள் இருவரும் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி கீர்த்திகா உயிரிழந்து விட்டார். மேனகா அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார். காவல் ஆய்வாளர் சர்மிளா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து காவலர்கள் கூறும்போது 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் சிக்கியுள்ள தினேஷ் தலைமறைவாக இருந்ததாகவும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கே காவல் நிலையம் அழைத்து வந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். கீர்த்தி பொண்ணை நெஞ்சில பிடிச்சி அடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விடவுமே யாரு இந்த சர்மிளா மேடம் அடிச்சு தள்ளி விட்டாங்க. மண்மேகலா மேடம் போங்கடி வெளியில அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில கேட்ட புடிச்சு 2 கேட்டுமே சாத்திட்டாங்க. நாங்க வெளியில நிக்கிறோம். ஊர் பசங்க தெருவுல எல்லாருமே வந்துட்டாங்க. அசாம் மாநிலத்தில் பள்ளி வளாகத்திற்குள் காட்டு யானை நுழைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கவுஹாத்தி அருகே செயல்படும் ராணுவ பள்ளி வளாகத்தில் அதிகாலை நேரத்தில் காட்டு யானை ஒன்று புகுந்துள்ளது. பள்ளியின் கதவுகள், ஜன்னல்களை காட்டு யானை உடைத்துள்ளது. உணவு தேடி யானை பள்ளி வளாகத்திற்குள் வந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாஸ்கோவில் வரும் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள வெற்றி பேரணியில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் 1945ஆம் ஆண்டு நாஜி படைகளை சோவியத் ராணுவம் வெற்றி கொண்டதன் 80வது ஆண்டு விழா வரும் 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.
இதையொட்டி மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் பிரம்மாண்டமான வெற்றி விழாவை நடத்த தீர்மானித்துள்ள ரஷ்யா இதில் பங்கேற்க நெருங்கிய நட்பு நாடுகளின் தலைவர்களை அழைத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்திய பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி ரூடன்கோ தெரிவித்துள்ளார். எனினும் இவ்விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்வார் என்றும் தெரிகிறது. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது.